guys, welcome back to my channel. After long back ஒரு வருஷம் கழிச்சு நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இதுக்கு மேலே கண்டினியூஸாக வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் ஆகும். ஸோ இத்தனை நாள் எங்கே போயிருந்தேன், இத்தனை நாள் என்ன ஆச்சு, நான் யார் என்னன்றது இதுக்கப்புறம் ஃபுல் வீடியோ லாங் வீடியோஸில் எல்லாம் அப்லோடு பண்ணுவேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் guys. என்னோட ஒரு சின்ன லைஃப் ஸ்டோரி, என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே, என்னோடய சின்ன லைஃப் ஸ்டோரியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஷேர் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் எதுவுமே என்னை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எனக்கு இப்போது வாய் வேறு வர மாட்டேங்குது, என்ன பேசுகிறது, எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு. ஸோ போக போக வீடியோ வரும். ஸோ நான் மார்னிங் எந்திரிச்ச உடனே இன்னிலேருந்து நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண போகிறேன். ஸோ நான் என்னெல்லாம் ஜாப் பண்ணிகிட்ருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு நான் போக போக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் மார்னிங் நான் ஒரு 10 o'clock மேலே தான் எழுந்திரிச்சேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து எனக்கு லீவ் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் நான் நல்லா எண்ணெய் வச்சிடலாம், வீடெல்லாம் வேறு டஸ்டிங்காக இருக்குது. எனக்கு வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு நான் மட்டும்தான் வீடை க்ளீன் பண்ணுவேன். ஸோ கிச்சன் ஒர்க்ஸ் எல்லாமே, குக்கிங் எல்லாமே ஒரு ஆன்ட்டி வருவாங்க, அவங்க குக்கிங் க்ளீனிங்ஸ் எல்லாம் பார்த்துக்குவாங்க. ஸோ மிச்ச வேலைங்களெல்லாம் நான் பார்த்துக்குவேன். கொஞ்சம் வாய் திக்குது, ஸோ டோன்ட் மைண்ட் பேட். ரொம்ப நாள் கழித்து எண்ணெய் வைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ என்னோடய ஒர்க் ப்ளேஸில் ஃபுல் ப்ரொஃபஷ்னல் ஹேர் ஸ்டைலோடு தான் இருக்கணும் அண்ட் மேக்கப்போடு தான். என்னோடய ஸ்கின்னை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஒரு மாதிரி டல்லாக இருக்குன்ட்டு. ஸோ டெய்லி மேக்கப் போடுறது ரிமூவ் பண்ணுறது, போடுறது ரிமூவ் பண்ணுறதா தான் இருக்கும். என்னை நானே அவ்வளோவோ டேக் கேர் பண்ணிக்க முடியல. பட் இருந்தாலும் நான் க்ரூமிங்காக தான் இருப்பேன். நான் என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறேன் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஒர்க்குன்னு நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த ஹேர் ஆயில் ரீசெண்ட் டேஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஆல்மண்ட் ஆயில். நான் சின்ன வயசில் யூஸ் பண்ணது இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஹேர் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு ஸோ க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இங்கெல்லாம் ரொம்ப செம்ம மெஸ்ஸியாக இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் நான் கிச்சன்லேருந்து தான் வந்துட்டுருக்கேன். கிச்சன் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் சில ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன், அதை உங்களுக்கு நான் ஷார்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ லைஃப்னால் என்ன, ஒரு பொண்ணுக்காக இருக்கட்டும், இல்லைனா ஒரு சிங்கிள் மதர்க்காக இருக்கட்டும். ஆக்சுவலி நானே ஒரு சிங்கிள் பேரண்ட்டோட டாட்டர் தான். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் எல்லாம் தாண்டி இப்போ நாங்கள் நல்லா இருக்கோம்னாக்கா அதுக்கு எங்கள் மம்மி மட்டும்தான் காரணம். பிகாஸ் அந்த லேடி மட்டும்தான் இப்போ வரைக்குமே என்னை டேக் கேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கட்டும், எனக்காகட்டும், என் தம்பியாக இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன விஷயம் ஏதாவது இருக்கட்டும், இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபேமிலியை ரன் பண்ணுறாங்கனாக்கா எங்கள் அம்மா மட்டும்தான். பிகாஸ் எனக்கு டேடி இல்லை. நான் சின்ன வயசில் இருக்கும் போது எங்கள் மம்மி டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அதுவே ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக ஆயிடுச்சு எங்கள் லைஃப்பில். நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்கோம். பட் இருந்தாலுமே எங்கள் அம்மா எங்களை விட்டு கொடுக்கல. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 21 years ஆயிடுச்சு. இத்தனை வருஷமாக எங்கள் அம்மா மட்டும்தான் என்னையும் என் தம்பியும் நல்லா பார்த்துக்குறாங்க. ஒன்று இல்லை அப்படி என்கிட்ட இது இல்லை அப்படின்ற அளவுக்கெல்லாம் எதுவுமே எங்கள் அம்மா இது வரைக்கும் எங்களுக்கு வாங்கி தராமல் இல்லை, எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க A to Z. ஸோ ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ பண்ணு, படிக்கிறியா படி, இல்லை வேலைக்கு போறியா வேலைக்கு போ, அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் எங்களுக்கு நாங்களே சூஸ் பண்ணிக்கிறதுக்கு எங்கள் அம்மா எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ லைஃப் வந்துட்டு எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. சில பேருக்கு நல்லா இருக்கும், சில பேருக்கு நல்லா இருக்காது. ஆனால் என்னை பொறுத்தவரையிலையும் நம்ம வந்துட்டு தனியாக எல்லாத்தையும் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நம்ம மைண்டில் கண்டிப்பாக இருந்தே இருக்கணும். ஏன் சொல்கிறேன்னாக்கா, இப்போ எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கோங்க. நான் எதுவுமே யாரோட துணையும் இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷனில் நான் கோத்ரூ பண்ணியிருந்தேன். பட் அதெல்லாம் இல்லை, தப்பு, அதெல்லாம் ஒரு மெத் அப்படின்னு நினைக்கிற ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வந்துச்சு. ஏன்னா நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நிறைய கேர்ள்ஸ் என் கூட ஜாஸ்தி கேர்ள்ஸ் தான் ஒர்க் பண்ணுவாங்க, நோ பாய்ஸ். ஸ்டாஃப்ஸாக இருந்தாக்கா அவங்க பாய்ஸாக இருப்பாங்க, மோஸ்ட்டாக கேர்ள்ஸ் தான். அந்த ஒரு சுச்சுவேஷனில் நான் தான் இந்த உலகத்துலேயே ஒரு அன்லக்கி கேர்ளாக அப்படி நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அதையும் தாண்டி நிறையா பேர் ஸ்ட்ரகிள்ஸில் கோத்ரூ பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். பட் அவங்களெல்லாம் பார்த்த பிறகு எனக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன், நம்மளுக்கு இந்த ஏஜில் நம்மளோட
பெரியவங்களுக்கெல்லாம் இன்னுமே இந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. இன்செக்யூரிட்டிஸ், ஏதேதோ நிறையா ப்ராப்ளம்ஸ் அவங்கள கேட்கும்போது அதெல்லாம் நம்மளோட ப்ராப்ளம் எல்லாம் பெருசாகவே தெரியாது. தனியாக போய் சாப்பிட்றா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டைம் நான் தனியாக வெளியே போய் ஒரு காஃபி வாங்கி குடிக்கும் போது அப்போ எனக்கு ரொம்பவே இதுவாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த டர்மாக்கோட ஆட் பார்த்துடலாம். ஸோ இது ஒரு சூப்பரான சீரம். ரீசெண்ட் டேஸாக ஒரு பிக்மெண்டேஷன் ரிமூவ் பண்ணுறதுக்கும் பிளாக் ஸ்பாட் ரிமூவ் பண்ணுறதுக்கும் நான் இதை நைட் டைமில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஃப்ரேக்ரன்ஸ் எதுவுமே இருக்காது. இதை மென் அண்ட் விமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். ஸோ பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க, ரேஷஸ் இருக்கிறவங்க, சென்சிட்டிவ் ஸ்கின்னில் யூஸ் பண்ண வேணாம். ஏன் சொல்கிறேன்னாக்கா, அவங்களுக்கு ஆல்ரெடி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஸ்கின்னில். இது இன்னும் உள்ளே போய் அப்சர்வ் ஆச்சுன்னா அது இன்னுமே டபுளான ஒரு ஸ்கின் அலர்ஜிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராடக்டோட லிங்க் உங்களுக்கு purple.comல இருக்குது, நைக்காலையும் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி வாங்கி பாருங்கள். இவன் தான் என்னோடய க்யூட்டான ஆம்ஸ்டர். இவன் என் பர்த்டேக்கு என் தம்பி கிஃப்ட் பண்ணியிருந்தான். ஸோ ஒன்று அவளே சாவடிச்சிட்டா. அது எப்படி சாவடிச்சான்னு நான் ஷார்ட் வீடியோவில் சொல்கிறேன். இதுதான் என்னோடய ஒர்க் பண்ணுற ஒரு சிஸ்டமேட்டிக் எல்லாமே செட் பண்ணியிருக்கேன். லேப்டாப் வந்த உடனே நான் ஒர்க்கை லேப்டாப்பில் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு காஃபி குடித்தாதான் அப்பா அப்படின்னு இருக்கும். பட் நான் இப்போ காஃபி டீ கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு எனக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. என்னோடய பெட்டெல்லாம் மேக் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே டஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன் நான் வீட்டில். ஏன்னா இதுக்கு மேலே நான் தான் வீட் டேக் கேர் பண்ணிக்க போகிறேன். இவ்வளோ நாள் நான் ஒர்க்குன்னு இருந்து வீடை வந்துட்டு அவ்வளோ டீப் க்ளீன் பண்ண முடியல. ஸோ கம்மிங் அகெயின் டு த லைஃப் ஸ்டோரி. அந்த மாதிரி ஒரு கப் ஆஃப் காஃபி வாங்கி குடிக்கும் போது தான் எனக்கு வந்துட்டு அந்த க்ரௌடெல்லாம் பார்த்துட்டு எப்படா நம்ம இப்போ லைஃப்பை சமாளிக்க போகிறோம் அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் போக போக எனக்கே பழகிடுச்சு. நான்லாம் ஒரு துணை இருந்தால் மட்டும்தான் எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்து நான் என்னோடய செல்ஃபாக இல்லைடா துணை இல்லாமல் நம்மளால் பண்ண முடியும், இது எல்லாமே எங்கள் மம்மியால் மட்டும்தான் முடியும். அந்த விமனை பார்த்து தான் இப்போ வரைக்கும் நான் மோட்டிவேட் ஆகிருக்கேன். நான் ஏன் மற்றவங்கள பார்த்து மோட்டிவேட் ஆகணும்? நான் ஏன் ஒரு ரீல்ஸை பார்த்து மோட்டிவேட் ஆகணும்? பிகாஸ் மற்றவங்க மோட்டிவேட் பண்ணுறவங்க எல்லாருமே என்னோடய லைஃப்பை வாழ்கிறதில்ல. நான் எங்கள் அம்மா கொடுத்த ஒரு லைஃப்பில் தான் நான் வாழணும். ஸோ அதுதான் நம்மளாலேயே வாழ முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை நம்ம கோத்ரூ பண்ணணும். இதுதான் லைஃப். ஸோ ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பேருக்கு ஒரு சூப்பரான குளியலை போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஒரு லாங் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோடய லைஃப் ஸ்டோரியில் எதுனா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டோரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களை போர் அடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.